Hello friends, welcome to Queen Bee Paradise Tamil. இன்னைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 5 புதுமையான கிச்சன் ப்ராடக்ட்ஸை தேர்ந்தெடுத்து அதை நிஜமாகவே வேலை செய்தா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ப்ராடக்டாக யூஸ் பண்ணி பார்த்து இது பெஸ்ட்டா வர்ஸ்ட்டா அப்படின்னு ரேட்டிங் கொடுக்க போகிறோம். இந்த ரிவ்யூ உங்கள் வீட்டுக்கு நீங்கள் பொருள் வாங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. முதல் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் இல்லாமல் மிக்ஸி இல்லாமல் ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்த்தாமல் பழங்கள்லேருந்து ஜூஸ் எடுக்கிறதுக்கு ஒரு மேனுவல் ஜூஸர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அலுமினியம் அலாய் மெட்டீரியலில் பண்ணியிருக்க இந்த மேனுவல் ஜூஸர் வந்து நல்ல வெயிட்டாக இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது. இதை இப்படி ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்தி இன்றைக்கி ஒரு 4-5 வெரைட்டி ஜூஸ் வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஆரஞ்சு ஜூஸ். ஆரஞ்சை 4 கட் பண்ணி சேர்த்தா ஜூஸ் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தது. அதனால் 4 கட் பண்ணி சேர்த்துறேன். ஜஸ்ட் ஒரே ப்ரெஸ்ஸில் வந்து எல்லா ஜூஸுமே எடுத்துருச்சு. இப்போ 2 முழு ஆரஞ்சுலேருந்து ஜூஸ் எடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு 1 கிளாஸ் ஆரஞ்சு ஜூஸ் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து குவிக்காக இது பண்ணிட முடியுது. நம்ம மேனுவல் ஜூஸரை விட இது ரொம்ப ஈஸியாக குவிக்காக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிருது. இப்போ நம்ம தர்பூசணியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவும் நல்லா ஈஸியாக இருக்குது. அந்த சக்கையெல்லாம் உள்ளேயே நின்றுக்குச்சு. ஆனால் 1-2 விதை வந்து நம்மளுக்கு ஜூஸில் வரதான் செய்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஃபில்டர் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ லெமன் ட்ரை பண்ணலாம். 2 பாதியும் ஒன்றா நான் சேர்த்துருக்கேன். வாவ், சுத்தமாக அந்த ஜூஸ் வந்து வெளியில் எடுத்துருச்சு. இதே நம்ம கையில் அமுத்துகிற ஜூஸர் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு தடவை நம்ம பிழிஞ்சு விட வேண்டியது இருக்கும். ஆனால் இது வந்து கம்ப்ளீட்டாக வெளியில் எடுத்துருச்சு. கடைசியாக நான் மாதுளை ஜூஸும் ட்ரை பண்ண போகிறேன். மாதுளம் பழத்தில் அந்த முத்தெல்லாம் வெளியில் எடுக்கிறதுக்கு இதுதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் மெத்தடு. நம்ம ஜஸ்ட் ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு தட்டுனா போதும். அந்த முத்தெல்லாம் வந்து அப்படியே கொட்டிடும். பாருங்கள், நம்மளுக்கு முத்து மட்டும் தனியாக கிடச்சிருச்சு. இதை வந்து நான் ஜூஸரில் சேர்த்துக்கிறேன். சூப்பராக வந்து ஜூஸ் மட்டும் வந்துருச்சு. அந்த விதையெல்லாம் வந்து இங்கே நின்றுக்குச்சு. இப்போ சின்ன பசங்களுக்கு நம்ம மாதுளை ஜூஸ் போடும்போது அந்த விதை இருந்தால் அந்த டேஸ்ட் அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி குவிக்காக ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஜூஸர். நான் எதிர்பார்த்ததை விடவே நல்லா வேலை செஞ்சுருக்கேன். இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நான் 4 ஸ்டார்ஸ் கொடுப்பேன். இந்த ப்ராடக்ட் எல்லாம் ரிவ்யூக்காக நான் மீஷோவில் இருந்து தான் வாங்கியிருக்கேன். மீஷோ ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்கள் மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களுடைய முதல் ஆர்டருக்கு 30%, அதாவது 100 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அவைல் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்டோட கோடு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இதை நம்மளும் வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சுருந்துருப்பீங்க. அந்த ப்ராடக்டை வந்து இன்றைக்கி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து உளுந்து வடை மேக்கர். உளுந்து வடையில் கரெக்டாக நடுவில் ஓட்டை போட்டு ரவுண்டாக கொண்டு வரது நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு அது ஈஸியாக வருமா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை ஈஸியாக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மெஷின் இருக்குது அப்படின்னு நான் பார்த்தேன். சரி, டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நான் ரிவ்யூக்காக வாங்கியிருக்கேன். கீழே இந்த மாதிரி கப் இருக்குது. மேலே வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணும்போது கீழே இருக்கிற இந்த பகுதி வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது நம்மளுக்கு. ஸோ ஓப்பன் ஆகும்போது மாவு வந்து வெளியில் வரும். இது கூடவே எண்ணெய் தடவுறதுக்கு ஒரு ப்ரஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே ஃபுல்லாக வந்து நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். இந்த பகுதியிலையும் நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ வடை சுடுறதுக்கு எண்ணெயை காய வச்சிடலாம். இப்போ பேட்டரியில் வந்து நான் வெறும் உப்பு பெப்பர் மட்டும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொத்தமல்லி அந்த மாதிரி எதுவுமே சேர்த்தலை. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த பேட்டர் வந்து வெளியில் வருதா, வடை ஒழுங்காக வருதா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த கப்பில் நான் மாவு ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. வடை போட்டுடலாம்.
ரொம்ப காமெடியாக வந்திருக்கு. ஆக்சுவலாக எண்ணெய் கொஞ்சம் ரொம்ப சூடாயிருச்சுன்னு சொல்லி நான் வேகமாக வடை போட்டேன். அதனால் இப்படி வந்திருக்கான்னு தெரியல. அடுத்த பேட்ச் வந்து நான் கொஞ்சம் ஸ்லோவாக போட்டு பார்க்குறேன். நல்ல பொறுமையாக போடும்போது வடை வந்து ஓரளவு அந்த வடை ஷேப்பில் வந்து வருது. பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட் பேட்ச்சு சுத்தமாக நல்லா வரல. இது வந்து செகண்ட் அண்ட் தேர்டு பேட்ச்சு ஓரளவு வடை ஷேப்பில் வந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. போர் போட சொன்னால் கிணறு வெட்டின மாதிரி பெரிய ஓட்டையாக போட்டு உளுந்து வடை பண்ணியிருக்கோம். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். இது யாராவது வாங்குகிற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா வாங்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இன்னொரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளால் தனித்தனியாக கழட்ட முடியாது. அதனால் க்ளீனிங்கும் வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்கும். இதுக்கு வந்து நான் 2 ஸ்டார்ஸ் கொடுப்பேன். அடுத்த ப்ராடக்ட் வந்து இந்த ரிவ்யூக்காக நான் வாங்கினதுலேயே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு 3-in-1 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் செட் அப்படின்னு தான் நான் வாங்கினேன். ஆனால் இதுக்கு வந்து 3 யூஸ் மட்டும் கிடையாது, இதுக்கு ஏகப்பட்ட யூஸ் இருக்குது. அது என்னன்னு நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். கீழே வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய அகலமான பவுல் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே வடிகட்டுறதுக்கு ஒரு ட்ரெய்னர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே அந்த மூடி வைக்கிற பிளேட்டில் வந்து காய் துருவறதுக்கான வசதியும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வாங்கி கொஞ்சம் நாள் ஆச்சு. இப்போ நான் கொஞ்சம் நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இதை எதுக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து நம்ம கிச்சனில் அரிசி, பருப்பு, காய்கறி, பழங்கள் எல்லாம் வந்து கழுவுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரைனிங் பேஸ்கெட்டோடு இருக்கிறதால நம்ம அதிகமாக தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் நல்லா கழுவிட்டு சுத்தமாக தண்ணியே இல்லாமல் வடித்து எடுத்துக்க முடியுது. இப்போ வடையெல்லாம் செய்யும்போது நம்ம தண்ணியே இல்லாமல் வடித்து எடுக்கணும் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் வந்து இது ரொம்பவே யூஸ் ஆகுது. செகண்ட் யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாத்திரத்தை நம்ம ஸ்ப்ரவுட் மேக்கராகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ நைட்டு வந்து இதில் நான் பச்சை பயிறு ஊற வச்சுருந்தேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி வடித்து எடுத்துக்கிறேன். இப்போ சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்தாச்சு. இதை இந்த மாதிரி அகலமாக பரப்பி விட்டுறலாம். பரப்பி விட்டுட்டு அவங்க கொடுத்துருக்க லிட்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி இதை இப்படியே வச்சுட்டா போதும். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்ப்ரவுட்ஸ் வந்து வந்திருக்கும். நம்ம யூஸ்வலாக பயிரெல்லாம் முளைக்கட்டும் போது துணியில் கட்டி நம்ம தொங்க விடுவோம். இது அந்த மாதிரியெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இதே பாத்திரத்தில் நம்ம ஊற வச்சுட்டு வடித்து எடுத்துட்டு இப்படி மூடி வச்சுட்டா போதும். காலையில் பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரவுட்ஸ் ரெடியாக இருக்குது. இப்போ அடிக்கடி வீட்டில் நாங்கள் சாலடெல்லாம் பண்ணுறதால இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மூணாவது யூஸ் வந்து நம்ம காய்கறி துருவறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காய்கறி துருவும் போது கீழேயே வந்து நம்மளுக்கு கலெக்ட் ஆகிக்கிறதால ரொம்ப வசதியாக இருக்குது. இந்த கீழே கொடுத்துருக்க பாத்திரம் வந்து ஓரளவு திக்காகவே இருக்குது. அதனால் ஸ்டவ் மேலே ஏதாவது வேக வைக்கிறதுக்கெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம காய்கறி, பாஸ்தா இந்த மாதிரி விஷயங்களை வேக வைக்கிறதுக்கு அகலமான பாத்திரம் இருந்தால் நல்லா இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்து இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். கூடவே ட்ரெய்னர் இருக்கிறதால நம்ம ஈஸியாக வடிகட்டிக்க முடியுது. அதுக்கப்புறம் பாஸ்தா, நூடுல்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு பச்சை தண்ணியில் அலசுவோம் இல்லைங்களா, அதுக்கும் இந்த செட்டு வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது. இந்த கீழே இருக்கிற பாத்திரம் நல்லா அகலமாக இருக்கிறதால இதில் நம்ம சப்பாத்தி மாவும் பிசைஞ்சிக்க முடியுது. இழுத்து பிசையறதுக்கு நல்லா வசதியாக இருக்குது. வடை மாவு, கேக் பேட்டர் இந்த மாதிரி விஷயங்களை மிக்ஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. இந்த ஓட்டையாக இருக்க ட்ரெய்னர் வந்து வீட்டிலையே பன்னீர் பண்ணுறதுக்கும் நல்லாவே யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லை, இதை நம்ம யூஸ் பண்ணாதப்போ நம்ம ஃப்ரூட் பாஸ்கெட்டாகவும் பயன்படுத்திக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மல்டிபர்பஸ் செட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வைக்கிறதால கிச்சனில் நிறைய இடம் எடுத்துக்காது. எனக்கு வந்து வாங்கினதுலே இது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நான் 4 ஸ்டார்ஸ் கொடுப்பேன். அடுத்த ப்ராடக்ட் வந்து நிறைய பேர் பார்த்துருந்துருப்பீங்க, ஃபிங்கர் ப்ரொடெக்டர். போருக்கு போகும்போது கத்தி, கேடயம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி கிச்சனில் நம்ம பாதுகாப்புக்காக யூஸ் பண்ணுற ஒரு கேடயம் இது. நம்ம அவசரமாக கிச்சனில் வேலை பார்க்கும்போது, காய் நறுக்கும்போது விரல் கட் பண்ணிக்கிட்ட அனுபவம் நம்மள நிறைய பேருக்கு இருக்கும். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃபிங்கர் கட் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டு. இது ஃபிங்கர் ப்ரொடெக்டர்.
நம்ம ஒரு விரலில் இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம மித்த எல்லா விரலும் வந்து இந்த கேடயத்துக்கு பின்னால் வந்து நின்றுக்கும். நம்ம வந்து காய் கட் பண்ணும்போது நம்ம ஃபிங்கர் கட் பண்ணுற வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இது வந்து ஒரு சேஃப்டிக்காக யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டு. காய் பிடிச்சிக்கிறதுக்கு நறுக்கிறதுக்கெல்லாம் வந்து ஈஸியாக தான் இருக்குது. பிகினர்ஸ்க்கு, கிச்சனில் புதுசாக வேலை பார்க்குறவங்களுக்கு, அடிக்கடி விரலில் காயமாயிருதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்டு தான். எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கிறதால நிறைய நாள் யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நான் 4 ஸ்டார்ஸ் கொடுப்பேன். அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் சிங்கில் வேஸ்டெல்லாம் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. யூஸ்வலாக நம்ம இந்த மாதிரி மெஷ் டைப் ஃபில்டர் தான் வந்து வாங்குவோம். நான் ரீசெண்டாக கவனித்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மெஷ் டைப் ஃபில்டர் நம்ம வாங்கும்போது அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே சிரமமாக இருக்குது. அதுக்குள்ளே எல்லாமே போய் அடைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி வலுவலுன்னு பாசம் பிடிச்ச மாதிரி ஆயிடுது. அதை ப்ரஷ் வச்சு நம்ம தனியாக க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறமே அந்த மெஷ்ஷெல்லாம் வந்து விட்டு போயிட்டு இந்த மாதிரி கையில் குத்துற மாதிரி ஷார்ப்பான கம்பிகள் வந்து நீட்டிகிட்ருக்கு. அதனால் இதை க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே சிரமமாக இருக்குது. நீங்கள் யாராவது சிங்க்குக்கு இந்த ஃபில்டர் வாங்கணும்னு யோசிச்சுருந்தீங்கன்னா மெஷ் டைப் இருக்கிற ஃபில்டர் வாங்காதீங்க. இப்போல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இந்த குட்டி ட்ரெய்னர் கப் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். இது துருப்பிடிக்காது. இது மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, வாஷ் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே ஈஸி. மெயினாக வந்து அந்த மாதிரி கம்பி மாதிரி நீட்டிட்டு நம்ம கையிலலாம் குத்தாது. இது இப்போ நான் கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சிங்க்குக்கு ஃபில்டர் வாங்கும்போது இந்த டைப்பில் நீங்கள் வாங்குங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நான் 5 ஸ்டார்ஸ் கொடுப்பேன். மீஷோ ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு, இந்த ப்ராடக்டோட கோடு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்த கிச்சன் டூல் ரிவ்யூஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் சூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட்ஸும் ரொம்ப வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பி பாரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.